ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம சுடிதாரோடைய அளவு பார்க்க போகிறோம். சுடிதாரோடைய ஃபார்முலா, சுடிதாரோடைய அளவுகள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுடிதார் டாப்புக்கு நம்ம என்ன அளவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு உயரம் எடுக்கிறோம் 41 உயரம். ஷோல்டர் அளவு எடுக்கிறோம் 16. அப்பர் செஸ்ட் பார்த்திங்கன்னா 41 எடுத்திருக்கோம். மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 42. இடுப்பு சுற்றளவு 38. இது சீட் சுற்றளவு 48. சரியா? இதில் நம்ம எடுக்கக்கூடிய 6 அளவுகள். இந்த 6 அளவுகளை வச்சே நம்ம மற்ற ஃபார்முலாவை போல் பார்த்துடலாம். ஸோ அப்போ கையில் நம்ம எடுக்கக்கூடிய உயரம் எடுத்துக்கிறோம், அக்குள் எடுத்துக்கிறோம். அடுத்து கை லூஸு எந்த இடத்துல நமக்கு உயரம் முடியுதோ மேலேருந்து நம்ம உயரம் வைக்கிறோம் பாருங்கள். இந்த கீழ் ரவுண்டு தான் நம்ம கை லூஸுன்னு சொல்கிறது. ஸோ அதை நம்ம இந்த தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிடுவோம். கை உயரம் நான் 10 இன்ச்சு வைக்க போகிறேன். லூஸ் 15 இருக்குது. இதில் ப்ளஸ் என்ன ஃபார்முலான்னு கை ஃபார்முலான்னு தனியாக வரும். இப்போ நான் டாப்புக்குரிய ஃபார்முலா உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? டாப்புக்குரிய அளவுகள் நல்லா பார்த்துக்கோங்க தெளிவாக. இதே மாதிரிக்கு நீங்களும் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் யாராச்சும் உங்கள் பாப்பாவுக்கோ உங்களோட சுடிதாரே நீங்கள் தைங்க, நல்லா கரெக்டாக வரும். எப்போயுமே நம்ம மற்றவங்களுக்கு தைச்சி கொடுக்குறத விட நம்மளே தைச்சி போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு கரெக்டான ஃபிட்டிங் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ்களுக்கு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம். இப்போ ஃபார்முலா பார்க்கலாமா? ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் நமக்கு 42 இருந்துச்சு. 42ல் ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு சேர்க்குறோம். இந்த அரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஷோல்டரில் நமக்கு வரக்கூடிய தையல். அப்போ 42.5 வருது. அப்போ 42 வருது. இந்த 42 ப்ளஸ் ஒரு 1.5 சேர்க்குறோம். 1.5 சேர்த்தோம்னா நமக்கு ஃபுல் ஹைட் 44. இந்த 1.5 எதுக்குன்னு சொன்னீங்கன்னா கீழே அளவு. கீழே ஒரு பட்டி நம்ம மடிச்சு அடிப்போம்ல, அந்த பட்டிக்குரிய அளவு. சரியா? அடுத்து ஷோல்டர் எடுக்கிறோம். ஷோல்டர் பொதுவான அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 16 இருக்குது அப்படின்னா டிவைடர் 2 போடுவோம். 16 2ஆக பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் 8 இன்ச்சு வருது. 8ல் -1 இன்ச்சு 7. இதான் ஃபார்முலா பொதுவான ஒரு அளவு ஷோல்டருக்கு. ஆனால் ஃபார்முலா படி பார்த்தோம்னா நம்மளுடைய மார்பு சுற்றளவு 42. 42 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த 7 நமக்கு நம்பர் கரெக்டாக கிடச்சிரும். ஷோல்டருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து மார்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். மார்பு சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிடைக்கிற ஆன்சர் 10.5. இந்த 10.5ல் பார்த்திங்கன்னா ப்ளஸ் 1 இன்ச்சு. இது பாடிக்கு நம்ம டாப்புக்குள்ளே இருக்க லூஸ் காண்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது டோட்டல் 11.5 வருது. இந்த 11.5ல் ப்ளஸ் ஒரு 1.5 இருக்கிறோம். இது தையலுக்குரிய அளவு. நம்மளுடைய பாடி அளவு 11.5 தான் நம்ம வைக்க போகிறோம். சரி, அடுத்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு எடுத்தோம் அப்படின்னா 38. 38 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 9.5. 9.5ல் ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்க்குறோம். சேர்த்தோம்னா 10.5 வருது. இந்த 10.5 தான் நம்மளுடைய பாடி அளவு. இதில் ப்ளஸ் நம்ம 1.5 எடுக்கிறோம். இது தையலுக்குரிய அளவு. தையலுக்கு நம்ம 1.5 கொடுக்கலாம், 2 கூட கொடுத்துக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம். இப்போ சீட் சுற்றளவு எடுக்கிறோம். சீட் சுற்றளவு பார்த்திங்கன்னா 48. இந்த 48 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12 கிடைக்கிது. 12லேருந்து ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 13. 13 தான் நம்மளுடைய சீட் சுற்றளவு. ப்ளஸ் ஒரு 1.5 சேர்க்குறோம். இது நம்மளுடைய தையலுக்குரிய அளவு. இப்போ இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கிறோம். ஷோல்டர் அளவு நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, எனக்கு டாப் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மார்பு சுற்றளவு மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. சீட் சுற்றளவு, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு நீங்கள் அனுப்புனீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் நானே ஃபார்முலாவில் எடுத்துக்கிடுவேன். அந்த மாதிரிக்கு ஒரு ஃபார்முலா தான் இது. ஷோல்டர் நமக்கு தேவை அப்படின்னா மார்பு சுற்றளவு 42. 42 6ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 7. இதே தான் நம்ம அங்கே நம்ம ஃபார்முலாவில் நம்ம போட்டிருந்தோம். ஷோல்டர் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி தான் இதுலேயும் நமக்கு வரப்போகுது. ஷோல்டர் அளவு நீங்கள் மார்பு சுற்றளவு 6ஆல் டிவைட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து கழுத்து அகலம். கழுத்து அகலம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக ஷோல்டர் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ கழுத்து அகலம் கண்டுபிடிக்கிறோம். அதே 42 மார்பு சுற்றளவு 42 12ஆல் டிவைட் பண்ணணும். 12ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படி சொன்னால் கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 3 வருது. ஸோ இந்த 3 தான் நம்மளுடைய கழுத்து அகலம். கழுத்து அகலத்தில் நம்ம அரை இன்ச்சு மைனஸ் கொடுத்துடணும். 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் அரை இன்ச்சு மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உள்ளே நிற்க போகிறது 3 தான். அப்போ திருப்பி ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு கொடுக்குறோம். அப்போ கடைசியாக நமக்கு வரும்போது 3 வந்துடுது. இந்த 3 வரும்போது இந்த அரை இன்ச்சை நம்ம தையலுக்குரிய அளவாக எடுத்துக்கிறணும். இதை உள்ளுக்கே நம்ம கொடுத்துக்கிறோன்னு. இது எப்படி கொடுக்கணும் வாங்க நம்ம படம் வரைஞ்சிருக்கோம், அதை பார்த்துக்குருவோம். அப்புறம் அக்குள் இறக்கம். அதாவது நம்ம அக்குளில் சைடில் நம்ம ஒரு இறக்கம் கொடுக்க போகிறோம் பார்த்திங்களா. அந்த இறக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொன்னால் அப்பர் செஸ்ட் எடுத்துருக்கோம் பாருங்கள்.
41. இந்த 41 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 இன்ச் கிடைக்கும். ஸோ இந்த 7 6.75 கிடைக்கிது. நான் ப்ளஸ் ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே வச்சு 7 எடுத்திருக்கேன். இந்த 7 தான் அக்குள் இறக்கம். சரி, அப்போ வந்து படத்தில் உங்களுக்கு அந்த இது சொல்லித்தரேன். இப்போ இதுதான் நம்ம சுடிதாரோடைய ஃபுல் அளவு, ஃபுல் லென்த்து. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து படம் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஃபுல் ஹைட்டு நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம அளவு எடுக்கிறோம். நம்ம வந்து இப்போ நீங்கள் அளவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க கழுத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு உள்ளே விட்டு இங்கேருந்து 2.5 இன்ச்சு தள்ளி அங்கேருந்து இங்கே ஒரு டேப்பு ஃபுல் ஹைட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைட்டு தான் சரியான அளவாக வரும். ஸோ ஃபார்முலா படி நீங்கள் வந்து மற்ற மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரிக்கு ஷோல்டரோடைய சென்ட்ரு பகுதியில் ஒரு 22 வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. எதுக்குன்னா இது வந்து சீட் சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து நம்ம அக்குள் சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வந்து மார்பு சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து சீட் சுற்றளவு. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்து வெறும் ஃபார்முலா நம்பர் தான். இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறேன் பாருங்கள். 40க்குள்ளே இருக்கிற சைஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 8 இன்ச்சு வச்சுக்கலாம். சரியா, 45 தாண்டினா மட்டும் 9, 8, 9 அப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 42 சைஸு. அதனால் நான் வந்து 8 வச்சுக்கிறேன் அக்குள் வரைக்கும். இந்த இடம் மார்பு சுற்றளவு நம்ம போட போகிறோம். மேலேருந்து 15 மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இடுப்பு சுற்றளவு வந்துடும். மேலேருந்து 22 வச்சுருக்கோம். 22 சீட் சுற்றளவு. இது வந்து ஃபார்முலாவுடைய பாடி ஃபார்முலாவுடைய அளவு. சரியா, இப்போ அக்குள் இறக்கம்னு நான் சொன்னேன் பாருங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் எடுத்துக்கிட்டோம். ஷோல்டர் நம்ம வந்து 7 இன்ச்சு வச்சுருக்கோம். நம்ம எப்படி இந்த 7 இன்ச்சு வச்சோம் நம்ம வந்து ஷோல்டர் மார்பு சுற்றளவு 42 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 7. அதை அப்படியே வச்சுக்கிறோம். நம்ம வந்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு மைனஸ் கூட கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்கே அக்குள்ள வந்து இங்கே அகலம் வரும்போது இங்கே உள்ளே வந்து ஒரு மைனஸ் கொடுத்துக்கிட்டு வரலாம். சரியா, இப்போ வந்து நமக்கு 9 வரும்போது எனக்கு வந்து 9 வந்து நம்ம கை அகலம். இந்த கை அகலத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மார்பு சுற்றளவு 4ஆல் டிவைட் பண்ணி அதில் -1 இன்ச்சு சேர்க்கும்போது நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த அக்குள் இறக்கம், இதுதான் அக்குள் இறக்கம். மேலேருந்து கீழே இறக்குறோம் பாருங்கள். இந்த இறக்கம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். மார்பு சுற்றளவு வந்து அப்பர் செஸ்ட் வந்து 41 6ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் 7. இந்த 7 தான் இங்கே இறக்கியிருக்கோம். சரி, இதை மார்க் பண்ணிக்கிட்டோம். சரி, இங்கேருந்து ஒரு அகலம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து மார்பு சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. ஒரு ஃபார்முலா போட்டு மார்பு சுற்றளவு 42 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் 10 + 1 இன்ச்சு. அந்த 1 இன்ச்சு தான் இங்கே அந்த 10 11 தான் இங்கே வந்து இருக்குது. நமக்கு இந்த உயரத்துக்குள்ள நமக்கு வந்திருக்குது. சரியா, 11.5. இது போக இங்கே இருக்கிறது அளவு வந்து தையல் அளவு வந்து 1.5 வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாக இருக்கலாம் 1.5 நம்ம வந்து தையலுக்குரிய அளவு. சரியா, இப்போ இடுப்பு சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம். மார்பு சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இடுப்பு சுற்றளவு நம்மளுடைய ஃபார்முலாவில் இருக்குது பாருங்கள். இடுப்பு சுற்றளவு 38 4ஆல் டிவைட் பண்ணுறோம். நம்ம கிடைக்கிற ஆன்சர் 9.5 ப்ளஸ் ஒரு 10 தையலுக்கு ஒரு 1.5. அதுதான் இந்த இடுப்பு சுற்றளவில் நம்ம இங்கே போட போகிறோம். சரியா, சீட் சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்கள். 48 4ஆல் டிவைட் பண்ணி அப்புறம் வந்து 12 இது வருது. 12ல் 1 இன்ச்சு சேர்த்தோம்னா 13 வந்து நம்ம இங்கே இது வரைக்கும் நமக்கு 13 வந்துடும். சரியா, இந்த 13 தான் இங்கே இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு வளைவு கொடுக்குறோம். இப்போ வந்து நான் தைக்க போகிற டாப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நேர் டாப்பு சைடு ஓப்பன் கொடுத்து நம்ம தைக்கிறோம். இதில் நான் ஓப்பன் இல்லாமல் ஒரு சின்ன ஓப்பன் நான் கொடுக்குறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் செமிய பட்டியாலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேண்ட்டு செமி பட்டியாலா வர்ற மாதிரிக்கு இது செமி வந்து அம்பர்லா டாப். ரொம்ப லைட்டாக ஒரு அம்பர்லா மாதிரிக்கே போகும். இதுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக பேண்ட் போட்டுக்கலாம். இந்த அம்பர்லா டாப் மாதிரிக்கே நமக்கு வந்து செமி அம்பர்லான்னு சொல்லுவோம். லைட்டாக இது உள்ளே கொடுக்குறோம். நார்மல் அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே முடிஞ்சிருச்சு நமக்கு. சரி, நார்மலாக நம்ம இடுப்புலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இறக்கி விட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 8 இன்ச்சு ப்ளஸ் கொடுக்குறேன். 8 இன்ச்சு ப்ளஸ் கொடுத்து இங்கே வந்து நான் கரெக்டாக இதை கவர் பண்ணிக்கிறேன். 8 இன்ச்சுக்கு இதை கவர் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு மைனஸ் கொடுக்குறேன். 3 இன்ச்சு மைனஸ் கொடுத்து இந்த கிராஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து செமி அம்பர்லா மாதிரிக்கே நமக்கு தெரியும். சரியா, இது நம்ம வந்து டாப் நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இதான் என்னோடய சுடிதார் ஃபார்முலா. கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் இதை பாருங்கள். பார்த்துட்டு இதில் புரியாத விஷயத்த எனக்கு நீங்கள் கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.